காலிஃப்ளவர் 65 செய்யலாமா? மிளகாத்தூள் இல்லாமல் நம்ம செய்வோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். எண்ணெயில் போட்டால் ஒட்டாமல் வரும். நான் எப்படி செய்கிறேனோ அதேமாதிரி செய்யுங்க. எண்ணெயில் போட்டால் ஒட்டாமல் வரும். தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், லெமன், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, மிளகாய், தயிர், கரம் மசாலா, மஞ்சள்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு. காலிஃப்ளவர் எடுத்து முதல்ல இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொடிசாக கட் பண்ணுங்க. எவ்வளோ நமக்கு சின்னதாக வேணுமோ அது சின்னதாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெருசு பெருசாக போடாதீங்க, குட்டி குட்டியாக போடுங்க. இதை பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க. நல்ல பூவாக வாங்கிக்கோங்க பார்த்து. பெருசாக வாங்கினீங்கன்னா நல்லா தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தண்ணியில் போட்டு அலச போகிறோம் பூவை. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த பூ எல்லாத்தையும் எடுத்து கொட்டி அலசிடலாம். நார்மல் தண்ணியில் ஊற்றி நல்லா அலசி எடுத்துருங்க. சுடு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. சும்மா அலசி எடுக்கிறதுக்கு அவ்வளோதான். அலசி எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. இது மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருங்க. தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாமா? காலிஃப்ளவரை ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிடுங்க. அது நல்லா கொதிக்கணும். இப்போ உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குதா? இப்போ நம்ம அலசி வச்சுருந்த பூவை எடுத்து அதில் சேர்த்துருங்க காலிஃப்ளவரை. அதுதான் தண்ணி நல்லா இருத்துட்டு போடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அந்த தண்ணியோடு சேர்த்துனா இந்த தண்ணி சில்லுன்னு ஆகிடும். அதனால் நல்லா கொதித்த உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு எல்லாம் பூ அள்ளி போட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அதை வெடிக்கட்டிடலாம் எடுத்து. இது மாதிரி ஒரு வெடிக்கட்டி வச்சு எல்லாம் பூ வாரி அதில் போட்டுருங்க. சூடாக தான் இருக்கும். ஒரு கரண்டி வச்சு அள்ளி போடுங்க. அவ்வளோதான், பூ வெடிக்கட்டியாச்சு. இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மிளகாத்தூள் போட வேணாம், நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கறிவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது அது வாயில் தெரியாது. பெருசு முழுசாக போட்டோம்னா எடுத்து வெளியில் போட்டுருவோம். அதனால் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இஞ்சி இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி இஞ்சி அரைச்சிக்கலாம். தோல் சீவிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை
தோல் சீவி அரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ இஞ்சி சேர்த்துட்டோம் ஒரு ஜாரில், பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ காஞ்ச மிளகா, தயிர். இப்போ இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்களா, அரைச்சாச்சு. இது மாதிரி அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரு ஒரு பாத்திரம் எடுத்து கொட்டிவிடுங்க. நம்ம எதில் கலர் போகிறோமோ அதில் கொட்டிவிடுங்க காலிஃப்ளவரை. கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுங்க. மஞ்சாத்தூள், கரம் மசாலா, கறிவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ லெமனையும் பிழிஞ்சாச்சு. லெமன் பிழியணும், அரை லெமன் தான் பிழிஞ்சோம். இப்போ இன்னொரு அரை லெமன் பிழிஞ்சிருவோம். அதையும் பிழிஞ்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள், தயிர், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து இதில் சேர்த்துருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, அப்புறம் தண்ணி ஆகிடும். கரெக்டாக அரைச்சி இதுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கையை வச்சு ஒன்றை போல் பிசைஞ்சிருங்க. நல்லா இதை மாதிரி பிசைஞ்சிருங்க. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். உடனே பொரிக்கலாம், இல்லை இதை கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் ஊற வச்சு கூட பொரிக்கலாம். நான் உடனே தான் பொரிக்கிறேன். நான் பொரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே இதை அள்ளி போட்டுருங்க காலிஃப்ளவரை. பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் வரும். இது செய்யணுன்னா கடாயில் ஒட்டிக்குதேன்றதுனால சிலர் செய்ய மாட்டாங்க. பாருங்கள் கடாயில் ஒன்று கூட ஒட்டல, அப்படியே வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் கலரி ஒட்டிடுங்க. ஒரு சைடு வந்துச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. பொறுமையாக செய்யுங்க. எண்ணெய் கொதிக்கும்போது போட்டு எடுக்காதீங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டு செய்யுங்க. கொஞ்சம் நல்லா வேகமாக ஊற்றி முறுமுறுன்னு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், வெந்துடுச்சு. இதை மாதிரி எடுத்துகிட்டு எண்ணெயை இருத்துருங்க. எண்ணெயை இருத்துட்டு எடுத்து வைங்க, இல்லைன்னா எண்ணெய் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா எண்ணெயை இருத்துட்டு எடுத்து வைங்க. அப்படியே எள்ளி வச்சிங்கன்னா எண்ணெயாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருத்துருங்க எண்ணெயை. எண்ணெய் சொட்டுன்னு அது இருந்தவுடனே எடுத்து வைங்க. அதான் எண்ணெய் இருத்துச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் இருக்கணும். சொட்டுன்னு ஊற்று இருந்தவுடனே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், எண்ணெய் இருந்துச்சு, எடுத்து வச்சுருங்க. நான் கேசரி பவுட்ரு போடாமல் செஞ்சுருக்கேன். இப்போ கலர் கம்மியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பவுட்ரு போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கேசரி பவுட்ரு கலர் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது நல்லா கலராக இருக்கும். நான் எப்போவுமே கேசரி பவுடர் போட மாட்டேன். நான் உங்களுக்காக கேசரி பவுட்ரு போட்டிருக்கேன். ஆனால் எல்லோரும் இதை தான் விரும்புவாங்க, கலராக இருந்தால் சாப்பிடுவாங்க. நான் ஆனால் கேசரி பவுட்ரு போட மாட்டேன். ஆனால் பார்க்க இது தான் அழகாக இருக்கும். கேசரி பவுட்ரு போட்டேன்னு வச்சுங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கலராக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கலரியாச்சு. இப்போ இதை எப்படி பொரிக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா கலரி விட்ருங்க, ஒன்று போல் கலரி விடுங்க. அதுதான் போட்டாச்சு. அதேமாதிரி எண்ணெய் காஞ்சிச்சு, அள்ளி போட்டுருங்க. இதுவும் ஒட்டாது கடாயில். கேசரி பவுட்ரு போட்டதை ஒட்டுச்சு நினச்சிக்காதீங்க, ஒட்டாது. இதுவும் பார்க்க இது கலராக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இது எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். பார்க்க அழகாக இருக்கும் கலராக. இதுவும் கொஞ்சம் வேகமாக வச்சு போட்டுட்டு வெந்தவுடனே திருப்பி விட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் 2 சைடை வெந்தவுடனே வேகமாக வச்சு கலரி எடுத்துட்டிங்கன்னா மொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், வெந்துச்சு பாருங்கள். இது மாதிரி கலரி விட்ருங்க.
நல்லா இது மாதிரி கிளறி விடுங்க வேகமாக வச்சுட்டு. அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு வரும். வெந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். எண்ணெய் இருத்துட்டு எடுத்து வைங்க. பாருங்கள் இது எவ்வளோ கலராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பொரித்து எடுத்து இப்போ நான் காமிக்கிறேன். இந்த கலருக்கும் அந்த கலருக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம்ன்ட்டு. ஆனால் சாப்பிட ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். டேஸ்ட்லாம் மாறாது, ஒரே மாதிரியாக தான் இருக்கும். கலர் தான் வித்தியாசமாக இருக்கும். நான் போட்டது ஒரு 3 பேர் 4 பேர் தான் சாப்பிட முடியும். ஒரு பூ போட்டோம்னா 3 பேர் 4 பேர் தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இத்தனையும் பெரிய பூ தான். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இது மாதிரி நல்லா கலரி விட்டு எடுத்துருங்க லாஸ்ட்டில். இப்போ எண்ணெய் இருத்துட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது நான் கேசரி பவுடர் போட்டது. கலராக நல்லா இருக்குல்ல. எல்லோரும் இதை தான் விரும்புவாங்க, இவ்வளோ அழகாக கலராக இருக்கிறத. இப்போ நான் கேசரி பவுடர் போடாத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்கு. ரெண்டுத்தையும் வித்தியாசத்தை தான். இது கலராக இருக்குது, இது கலர் கம்மியாக இருக்கும். காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும். தயிர், காஞ்ச மிளகா. அதனால நான் மிளகாய் தூள் போடலை. நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு பூ கூட கடாயில் ஒட்டலை பாருங்கள். இதை மாதிரி இருந்தால் தான் செய்ய முடியும். கடாயில் ஒட்டிட்டா ஏன்டா செய்கிறோன்னு இருக்கும். அதனால நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இது கலராக அழகாக இருக்குது. இது கேசரி பவுடர் போட்டது, இது கேசரி பவுடர் போடாது. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் ரெண்டுமே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.